கைகளில் ஏந்தி பவள வாயினில் புன்னகை சிந்தி கோல. இதனையா இங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? ராத்திரி கூட நல்லா தானே இருந்தாரு. ஐயோ அது ஒண்ணு இல்லையா, நான் பயந்து போயிட்டேன். இந்தாங்க. இன்னைக்கு காலையில விஜய் போன் பண்ணாரு. நீங்க தூங்கிக்கிட்டு இருக்க விஷயத்த சொன்னேன். உங்களை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவங்களே பங்களாவுக்கு வரேன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்தா பயம் இருக்காது இல்லையா ஐயா? ஐயா நான் ஐயா உங்களுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க ஐயா. ஏய் ப்ரூனோ, இங்க வா. ப்ரூனோ, நேத்து ராத்திரி கனவுல நீயும் வந்த. செல்வி, அவ இந்த பங்களாவுல தான் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது கனவா நினைவா ஒண்ணுமே புரியல. குட் மார்னிங் ஜேகே. ஹாய். டா இத மட்டும் நீ தூக்கிட்டு போ, பாக்கி எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன். போ. அத எடு. என்ன கண்ணையா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்க. அப்புறம் என்ன விசேஷம்? எதுவும் இல்லப்பா. இங்க இருக்க பேயெல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏதோ தாயத்து கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டி இருக்கேன், ஆனா அவுத்து காட்ட முடியாது. போய் வேலையை பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரூனோ, பங்களா எப்படா இருக்கு? நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூங்குனேன். ஹாய் துர்கா. அவளுக்கு உங்க மேல கோவம். சும்மா இரு லட்சுமி, உனக்கே இதெல்லாம்? அவளாச்சு இவனாச்சு, நமக்கு என்ன? வாப்பலாம். நீங்க வீட்டுக்கு வரலன்னே அவளுக்கு கோவம். ஐஸ் வச்சு நைஸ் பண்ணுங்க. ஹலோ துர்கா, என் கூட பேச மாட்டியா? உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. பள்ளி, நீ சமையல் ரூமுக்கு போ. கதையா இந்த லகேஜ் எல்லாம் எடுத்து போய். சரிங்கம்மா. இது என்னடி இது? ஒரே ஒரு பொட்டி தூக்கிட்டு இவ்வளவு தூரம் மூச்சு வாங்குது. ஐயோ இல்ல, இந்த பங்களால பேய் பிசாசு இருக்குன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம ஐயா என்னடானா இந்த பேய கூடவே கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன கிடைக்கு? இவ்வளவு பெரிய பங்களாவை கிளீன் பண்ண நான் எங்கே ஆளுங்களை கூட்டிட்டு வருது? இந்த மாதிரி ஒரு பங்களா கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் லட்சுமி. இங்க பாரு, நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைய பார்த்து இந்த ஊரே சிவபுரி ஜமீனோட எஜமான் வராரு பாருன்னு சொல்லணும். அது ஒரு பெரிய விஷயமா? என்ன லட்சுமி, இத்தனை வருஷம் நான் கண்ட கனவுதான் இந்த பங்களா. என் வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைச்சதை இன்னைக்குதான் கஷ்டப்பட்டு சாதிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு கல்யாணம் ஆன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது நீதான். இதுக்கெல்லாம் காரணம் நீதான் லட்சுமி. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, உங்க உழைப்பு மட்டும்தான். எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை. என் வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்கணும் தான் ஆசை. ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனாலும். லட்சுமி, இங்க பார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசி வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. விஜய் சார், நான் கிளம்புறேன். சிவா, இதை வந்துட்டேன். 1 மினிட். இதை வந்துடுறேன். நீ இங்க என்ன பண்ற? இப்படி திடீர்னு வந்து எல்லாரையும் பயமுறுத்துறியே. இன்னைக்கு பௌர்ணமி, தனியா நடமாடக்கூடாது. புது வீட்ல முதல் ட்ரீட். இதெல்லாம் பத்தாதுமா, நல்ல சாப்பாடு போடணும். அதுக்கு என்ன, ஜேகேயும் உங்க தங்கச்சி மனசு வச்சா இந்த ஊருக்கே சாப்பாடு போடலாம். துர்கா எங்க? அவளை பங்களா பூரா சுத்திக்கிட்டு இருக்கா. ரிசர்ச் பண்ண ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கா. துர்காவுக்கு இந்த பங்களா ரொம்ப பிடிச்சிருச்சு.
பியூட்டிஃபுல். ப்ரூனோ, என்ன விடுறா? ப்ரூனோ விடு. துர்கா, என்னம்மா எப்படி இருக்கு பங்களா? பங்களாவுக்கு என்னண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. துர்கா, நீயும் வரியா சுவாமிஜி பார்க்க போல? போ போ. ரிசர்ச் உன்னோட சப்ஜெக்ட். மனுஷனோட தெய்வ பக்தி பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடு. ஓட்டும் விடுறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல நம்பிக்கை. என்னண்ணா நீ அண்ணிய எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே, பாவம் இல்ல? பண்ணட்டும். நடக்க கூடாது ஏதாவது நடந்தா அன்னைக்கு தெரியும். விபத்துங்கிறது ஒவ்வொருத்தரை தேடி வரும். ஒவ்வொருத்தர் விபத்தை தேடி போவாங்க. பலவந்தம் பண்ணி கூட்டு வந்தீங்க இல்லையா? ஆமா. துர்கா தேவியின் நாமமுடையவள். பழங்கால விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம். ஆமா. இந்த பூமியில எவ்வளவோ தேடினாலும் கிடைக்காத எத்தனையோ விஷயம் இருக்கு. உண்மைதான். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு. அத நான் நம்புறேன் சுவாமி. உலக வாழ்க்கையில நம்பிக்கை தாமா எல்லாமே. சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. சர்வசித்தி பிராப்திரஸ்து. கொஞ்சம் நில்லுமா. இங்க வா. இது எப்பவும் உன் கழுத்திலேயே இருக்கணும். சுபமஸ்து. சத்தியத்தின் பிரதிபலிப்பு தான் கனவு. முக்கியமா 2வது ஜாமத்துக்கு அப்புறம் வர்ற கனவுக்கு தான் ரொம்ப அர்த்தம் இருக்கு. போயிட்டு வாங்க. தாயே துர்கா, நீதான் காப்பாத்தணும். எனக்கு துர்காமா, துர்கா, ஐயோ, அறிவு இருக்க உனக்கு? இப்படி வந்து மோதிரியே, கால் உடைஞ்சா நீயே தருவ. இது ஒண்ணு குடு, குடு. அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு நாய் நாய் மாதிரி நடந்துக்குதா? இதுக்கு அறிவு கிடையாது, உனக்கு அறிவு கிடையாது. இந்த வீட்டுல 2 சுகவாசிங்க. ஒண்ணு இது 3 வேளை தின்னுட்டு தூங்கிட்டு இருக்குது. இன்னொன்னு நீ நல்லா தின்னுட்டு பேய் மாதிரியே சுத்திக்கிட்டு இரு. இன்னொரு வாட்டி நீயோ அதுவோ என் முன்னாடி நின்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். துர்கம்மா, 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 துர்கம்மா. இது இருக்குதே, காட்ட வேண்டியது கண்டா. நாயே, ஐயோ ஐயோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? என்ன துர்கா இந்த வேஷம்? ஏற்கனவே கண்ணையா பயந்து போயிருக்கா. நான் ஃபேஸ்க்கு பேக் போட்டுட்டு இருந்தேன். துர்கா, போதும், நிறுத்து. போய் முகத்தை கழுவிக்க. அதுல நீ வேணா நான் சொல்றத செய். இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கவா? மல்லி, நல்ல வேலையா நீ கொண்டு வந்து தாயத்தை கட்டினடி, இல்லன்னா அவ்வளவுதான், என் உயிரே போயிருக்கும். புத்தியே கிடையாது உனக்கு.